வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த ஆண்டே நம்ம ஒரு செய்தியை பார்த்துருப்போம். அதாவது சென்னை பீச்சில் இருந்து எக்மோர் வரைக்கும் 4வது வழிப்பாதை அமைக்கப்பட இருப்பதாக நம்ம செய்தியெல்லாம் போட்டிருக்கோம். அந்த 4வது வழிப்பாதை அப்படிங்கிறது முடிவடைந்து விட்டது. அதற்கான இன்டர்லாக்கிங் பணிகள் அப்படிங்கிறது அடுத்த வாரம், இந்த வாரம் அப்படி நடைபெற இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு ரயில்களின் சேவை அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கிறது. அதுவும் முக்கியமான ரயில்கள். அது எந்தெந்த ரயில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நிச்சயமாக பயணிப்பதற்கு நமக்கு வசதியாக இருக்கும். அதற்காகத்தான் இந்த வீடியோ. அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா, தாமதமாக கிளம்பக்கூடிய ட்ரெயின். ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் தாமதமாக கிளம்ப போகிறது. அது சென்னை எக்மோரிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் இயங்கக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற மார்ச் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் சரியாக மதியானம் 2:45 மணிக்கு எக்மோரிலிருந்து கிளம்பணும். ஆனால் கிளம்பாது. 1/4 மணி நேரம் தாமதமாக, அதுவும் ஒரு 3 மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதனால் அதற்கு தகுந்தாற் போல் நமக்கு ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது. அந்த ட்ரெயினை பயன்படுத்தக்கூடிய மக்கள் அதை நிச்சயமாக அந்த நேரத்தை குறித்து வச்சுக்கிறது ரொம்பவும் அவசியமாகிறது. அதே மாதிரி சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படக்கூடிய ரயில்கள் குறிப்பிட்ட நாட்களில் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படாது. அதற்கு பதிலாக வேறு இடத்திலிருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின், நம்ம ஏரியாவுக்கு பழக்கமான ட்ரெயின் வைகை எக்ஸ்பிரஸ் ரயில். வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற 6 மற்றும் 7ஆம் தேதி சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படாது. அதற்கு பதிலாக தாம்பரத்தில் இருந்து புறப்படும். தாம்பரத்திலிருந்து எந்த டயத்துக்கு கிளம்பும் அப்படின்னா, மதியானம் 2:15 மணிக்கு புறப்பட்டு செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி தாம்பரத்தில் இருந்து தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ஹைதராபாத் நோக்கி செல்லக்கூடிய சார்மினார் எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற மார்ச் 9ஆம் தேதி பீச்சில் இருந்து புறப்படும். கடற்கரை ஸ்டேஷனில் இருந்து புறப்படும். ஈவினிங் 6:20 மணிக்கு புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதே மாதிரி ராமேஸ்வரம் செல்லக்கூடிய மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ரயிலாக இருக்கிறது சேது எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த சேது எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற மார்ச் 9ஆம் தேதி சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படாதுங்க. சென்னை எழும்பூரில் இந்த ட்ரெயினை மார்ச் 9ஆம் தேதி பிடிக்கலாம் அப்படின்னு அன்ரிசர்வ்டு பயணிகள் நினச்சிருந்தாங்க. ஏன்னா ரிசர்வ் பயணிகளுக்கு மெசேஜ் போயிடுது. அன்ரிசர்வ்டு பயணிகள் நினைத்திருந்தால் அதை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா மார்ச் 9ஆம் தேதி இந்த ரயிலானது தாம்பரத்தில் இருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதே மாதிரி சென்னை எழும்பூரிலிருந்து புதுச்சேரி வரைக்கும் செல்லக்கூடிய மெமு எக்ஸ்பிரஸ் ரயிலும் வருகிற 9ஆம் தேதி நிச்சயமாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படாது. அதற்கு பதிலாக தாம்பரத்தில் இருந்து தான் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ரயில்கள் என்ன அப்படின்னா, சென்னை எழும்பூருக்கு வராமல் வேறு இடங்களோடு நிறுத்தப்படக்கூடிய ரயில்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ரயில் பல்லவன் எக்ஸ்பிரஸ். காரைக்குடியில் இருந்து தினமும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது வருகிற மார்ச் 6 மற்றும் 7ஆம் தேதி தாம்பரம் வரைக்கும் தான் இயக்கப்படும். தாம்பரத்திலிருந்து சென்னை எழும்பூர் ரத்து செய்யப்படுகிறது. அதனால் ரிட்டன் இந்த ரயில் வைகை எக்ஸ்பிரஸாக போகும்போதும் நிச்சயமாக தாம்பரத்தில் இருந்து தான் புறப்பட்டு செல்லும். அதே மாதிரி மன்னார்குடியிலிருந்து இயங்கக்கூடிய மன்னை எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற மார்ச் 8ஆம் தேதி தாம்பரம் வரைக்கும் இயக்கப்படும். சென்னை எழும்பூர் வராது. திருநெல்வேலியிலிருந்து இயங்கக்கூடிய நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலும் மார்ச் 8ஆம் தேதி தாம்பரம் வரைக்கும் தான் இயங்கும். அதே மாதிரி ஹைதராபாத்தில் இருந்து தினமும் புறப்பட்டு சென்னை வரக்கூடிய ரயில் சார்மினார் எக்ஸ்பிரஸ். இந்த ரயில் இப்போது தாம்பரம் வரைக்கும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ரயில் சேவை ஹைதராபாத்துக்கும் தாம்பரத்துக்கும் ஒரு முக்கியமான ரயில் சேவையாக பார்க்கப்படுகிறது. இந்த ரயில் வருகிற மார்ச் 8ஆம் தேதி ஹைதராபாத்தில் இருந்து கிளம்பக்கூடிய ரயிலானது அங்கே இருந்து கிளம்பி சென்னை எக்மோருக்கும் வராது, தாம்பரத்துக்கும் வராது. அதற்கு பதிலாக பீச் கடற்கரை ரயில் நிலையத்தோடு நிறுத்தப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா, பீச்சில் இருந்து எக்மோர் வரைக்கும் இந்த 4வது வழிப்பாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வழிப்பாதை. ஏன்னா அதிகப்படியான ரயில்கள் இந்த ரூட்டில் இயக்கப்படுறதுனால வேகம் அப்படிங்கிறது அதிக அளவில் எடுக்க முடியல. அதனால் ஒரு ரயில் பாதை வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்ததுனால இந்த ஏற்பாடு அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா, சேது எக்ஸ்பிரஸ் ரயில். தினமுமே சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் போகும். அதே மாதிரி ராமேஸ்வரத்திலிருந்து கிளம்பி சென்னை எழும்பூர் வரும். இப்போ இந்த ரயிலானது மண்டபத்திலிருந்து இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்னும் பாம்பன் பாலம் அப்படிங்கிறது திறக்கப்படவில்லை. இந்த ரயில் 8ஆம் தேதி மண்டபத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயில் நேராக தாம்பரம் வரைக்கும் தான் இயக்கப்படும்.
அன்றைக்கி நம்ம தாம்பரத்திலிருந்து எக்மோர் போகிறதுக்கு மின்சார ரயில்களையோ பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது. ஏன்னா தாம்பரத்திலிருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் இந்த ரயில் சேவையானது ரத்து செய்யப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் எப்பயுமே டிமாண்டாக ஓடக்கூடிய, நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின் முத்துநகர் எக்ஸ்பிரஸ். முத்துநகர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது தூத்துக்குடியில் இருந்து கிளம்பி சென்னை எழும்பூர் வரைக்கும் இயங்குகிறது. அதிகப்படியான மக்கள் பயணிக்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது. இந்த முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற மார்ச் 8ஆம் தேதி தூத்துக்குடியில் இருந்து புறப்படும். சென்னை எழும்பூருக்கு வராது. அதற்கு பதிலாக இந்த ரயிலானது தாம்பரம் வரைக்கும் தான் இயக்கப்படும். இப்போது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், சில ரயில்களானது தாம்பரத்திலிருந்து புறப்படும் அப்படின்னு, அதாவது வைகை இப்படிப்பட்ட ரயில்கள். ஆனால் இந்த ரயில்கள் தாம்பரத்திலிருந்து புறப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு அப்படிங்கிறது இல்லை. தாம்பரம் வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து எம்டி ரேக்கை யூஸ் பண்ணியோ அல்லது மற்றொரு ரேக்கை மூலமாக தான் அந்த ரயிலானது இயக்கப்படுகிறது. அதனால் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. இந்த முத்துநகர் எக்ஸ்பிரஸுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் போட் மெயில் எக்ஸ்பிரஸ். ராமேஸ்வரத்தில் இருந்து கிளம்பி தினமுமே சென்னை எழும்பூர் நோக்கி ஆப்ரேட் ஆகக்கூடிய இந்த ரயில் சேவையானது வருகிற மார்ச் 8ஆம் தேதி. இந்த மார்ச் 8ஆம் தேதி தான் எல்லா புறப்படக்கூடிய எல்லா ரயில்களுமே இந்த மாற்றத்திற்கு உட்படுகிறது. மார்ச் 8ஆம் தேதி கிளம்பக்கூடிய இந்த ரயில்கள் மார்ச் 9ஆம் தேதி தான் வந்து ரீச் ஆகும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மார்ச் 9ஆம் தேதி தான் எல்லா பணிகளும் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. தாம்பரம் வரைக்கும் தான் இந்த ரயிலானது இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய புதுச்சேரியில் இருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயில் சேவையானது ஒரு மெமு ரயில் சேவையாக இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மெமு ரயில் சேவை தினமும் இயக்கப்படக்கூடிய ரயிலாக இருந்தாலும் கூட பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் ஒரு நல்ல இணைப்பாக இருக்கக்கூடிய ரயிலாக இந்த ரயிலானது இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாண்டிச்சேரியிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வருகிற மார்ச் 8ஆம் தேதி புதுச்சேரியிலிருந்து கிளம்பும். அங்கே இருந்து விழுப்புரம் வரும். விழுப்புரத்திலிருந்து மேல்மருவத்தூர் வழியாக தாம்பரம் வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இது தவிர்த்து பல்வேறு ரயில்களுக்கான மாற்றத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அது நிச்சயமாக சென்னைக்கு வராமல் இப்போது ராமநாதபுரம் நோக்கி செல்லக்கூடிய ரயிலாக இருக்கட்டும், இல்லை மற்ற சிறப்பு ரயில்களாக இருக்கட்டும், சென்னை எழும்பூர் வரக்கூடிய ரயில்கள் எல்லாமே காஞ்சிபுரம் வழியாக திருப்பி விடப்பட்டிருக்கிறது. அந்த டீட்டெயில் அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட இப்போ நம்ம பார்த்த இந்த 13 ரயில்கள் தான் ரொம்பவும் முக்கியமான ரயில்கள். சென்னையை பல்வேறு நகரங்களுடன் இணைக்கக்கூடிய ரயில்கள் பேரல் சிட்டி எக்ஸ்பிரஸ், பல்லவன் எக்ஸ்பிரஸ், வைகை எக்ஸ்பிரஸ், அதே மாதிரி நெல்லை எக்ஸ்பிரஸ். இந்த ரயில்களுக்கான மாற்றத்தை எல்லாம் நம்ம குறித்து வச்சுக்கணும். எந்தெந்த நாட்கள் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த நாட்களில் அதற்கு தகுந்தாற்போல் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்வோம்.